24:11. எவர்கள் பழி சுமத்தினார்களோ நிச்சயமாக அவர்களும் உங்களில் ஒரு கூட்டத்தினரே. ஆனால் அது உங்களுக்கு தீங்கு என்று நீங்கள் எண்ண வேண்டாம், அது உங்களுக்கு நன்மையாகும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதித்த பாவம் இருக்கிறது. மேலும் அவர்களில் பெரும் பங்கெடுத்துக் கொண்டவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு. பழி தீர்க்கப்படணுமா பழி வாங்கப்படணுமா அப்படின்னு சொன்னா பழி தீர்க்கப்படணும். என் மேல நிறைய பாவப்பழிகள் இருக்குது, நம்ம ஒவ்வொருத்தர் மேலே நிறைய பாவப்பழிகள் இருக்குது. யாரும் சுத்தமானவங்க கிடையாது. என்னுடைய தீர்ப்பா இருக்கு, நம்ம அதை எதுவும் சேர்க்கணும். அதை நம்ம யாரும் சுத்தமானவங்க கிடையாது. அப்படியே அந்த பாவப்பழிகள்லாம் பலதை எல்லாம் மன்னிச்சிடலாம், சிலது திருப்பி அனுப்பிக்கிறோம். ஏன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கிறோம். விளையாட்டுத்தனமாக கஷ்டப்படுத்துகிறோம், அல்லது வார்த்தைகளை மற்றவங்களை உதாசீனப்படுத்தினோம், அலட்சியப்படுத்தணும், இழிவுபடுத்தணும், இதெல்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. மற்றவங்களை மனசு கஷ்டத்தை கொடுக்குறது தொடர்ந்துகிட்டே இருக்குது. அந்த சூழ்நிலை மறுபடியும் நமக்கு மாறி காரணம் நீங்கள் கஷ்டம் கொடுத்து உணர்ந்தால் தான் மறுபடியும் கஷ்டம் கொடுக்க மாட்டீங்க. ஏற்கனவே பண்ண பாவங்கள் தான் இப்போ நம்ம சூழ்ந்து வந்துட்டு இருக்குது. ஆனால் திருப்பி நம்ம பாவம் பண்ணாமல் என்னோட பாதுகாப்பு தேடணும். நீங்கள் மனதில் தப்பு இல்லை, நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சரி, யாரும் ஒத்துட்டீங்க, நான் அப்படி கிடையாது, நான் அப்படி சொல்லலை, அப்படி செய்யலை, எல்லாம் தப்பிச்சு வந்துடலாம். ஆனால் அரசு அன்றைக்கும் தெய்வம் நின்றுக்கேன்னு சொல்லுவீங்களே, அந்த சத்தியம் என்னாச்சு? கண்டிப்பாக ஒரு நாள் வந்தது அடையும். நான் அவன்கிட்ட பாவம் பண்ணி கேட்டு மேலே விரும்பாமல் மனிதர்கிட்ட தப்பிச்சுட்டு இருக்கேன். எனக்கே ஒரு வழி மாட்டுவேன். அதுக்கு முன்னாடி இறைவன் திரும்புகிறேன், எப்படி நான் செஞ்சுருக்கிறேன், என்னை மன்னிச்சிரு. என் மனசாட்சி அறிவுறுது. என்னுடைய மனசாட்சி என் தவிர அழுத்தும் போது நீங்கள் மறுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் மனக்கண்ணில் பார்க்குறோம் அந்த சூழல்கள், அந்த நிகழ்வுகள் எல்லாமே காட்சியளிக்கிறது, சாட்சியாக இருக்குது. அந்த காட்சி நமக்கு சாட்சியமாக இருக்குது. இது எப்படியே படம் போட்டு காமிக்கிறது கிடையாது. இப்போ பார்த்தாலும் நம்ம பணத்தாலும் நம்ம மனசாட்சி எடுத்து காமிக்கப்படாமல் இல்லை. அதில் யாரும் சுத்தமானவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்களுடைய குற்றக்குறையை பார்க்கும் பொழுது அதை ரொம்ப பெருசுப்படுத்திப்போம். அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் நீங்களும் பாவம் பண்ணவங்க தான், இந்த பாவத்தை நீங்கள் மீண்டு வாங்க, அல்லது உங்கள் பாவத்துக்கு பரிகாமல் இதை பொறுத்து வச்சு மன்னிச்சு பழங்க.